நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே மாதம் 2ஆம் தேதி முதல் மே மாதம் 8ஆம் தேதி வரை உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் துலா ராசியை பார்க்க போகிறோம். துலா ராசி காலபூஷ தத்துவப்படி 7வது ராசி, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த வார பொது பலனை பார்க்கும்பொழுது கிரகங்கள் நல்லா அமக்கலமான பலனை தர இருக்கிறது. பாருங்கள், துலா ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கிறார், 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 5இல் இருக்கிறார். எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்குது. அப்போது உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொது பலனை பார்க்கும் பொழுது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த வாரம் துலா ராசி அன்பர்களுக்கு. ராசியில் கேது பகவான் இருக்கிறார். நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். தெய்வீக ஸ்தலங்கள், அதாவது ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வீர்கள். ஆனால் சனி பகவான் 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இவர் யோகாதிபதி தான், இருந்தாலும் சனி பார்வை என்பது ஒரு கொடியது தான். அப்போது மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. மற்றபடி குறைவொன்றும் இல்லை. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை கூடும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், சுபீட்சம் இருக்கும், சந்தோஷம், குதூகலம் இருக்கும் குடும்பத்தில். அதே பாருங்கள், 7ஆம் இடத்து அதிபதியே 5இல் இருக்கிறார், ஆனால் 7இல் ராகு இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருக்குங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 7ஆம் இடத்து அதிபதி 5இல் இருக்கிறது பாசிட்டிவ் தான். இருந்த போதிலும் உங்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம், அங்கே போய் ராகு உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் இருந்தாலும் அவர் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம். ஆனால் ராகுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்படி பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி ஆட்சி பெறுகிறார். அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகள் ஒரு சிலர் ஏற்படுவாங்க. யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது. அவங்களால சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது நாளில் சனி பகவான் உங்களுக்கு துலா ராசி அன்பர்களுக்கு அர்த்தாசிரம சனி நடக்கிறது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களுக்கு 5இல் செவ்வாய் இருப்பது என்பது சிறப்பு தான். 5 7 கூடையவன் 5இல் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது, ஆட்சி நிலை பெறுகிறார். 6ஆம் இடத்தில் ராசிநாதன் ஆட்சி நிலை உச்ச நிலையில் அதாவது ஆட்சி பெற்ற குருவோடு உச்சநிலையில் இருக்கிறார் சுக்கிர பகவான். அப்போ உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும். அவங்க நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு கட்சியில் உபத்திரமும் மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள்.
விரோதத்தன்மையோடு இருப்பார்கள். தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம். அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். 9ஆம் இடத்து அதிபதி 7ல் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். புத பகவான் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்த போதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார். மற்றபடி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இப்போ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் மட்டுமே பார்த்துருந்தார், கும்பத்தில் குரு இருக்கிற வரைக்கும். அப்போ உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை இருந்துச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகளை தொழிலையும் சரி உத்தியோகத்துலேயும் ஃபேஸ் பண்ணிங்க. ஆனால் இப்போ இனிமேல் உங்களுக்கு ஒரு பொற்காலம் வந்தாச்சு. வேலைக்கு போகணுன்னா கஷ்டப்பட்டீங்க, லீவு போட்டிருந்தீங்க. ஆனால் இனிமேல் அப்படி இல்லை, வேலைன்னா சந்தோஷமாக கிளம்பி போவீங்க. பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து ஏற்படும். அதே நேரத்தில் பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம். மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப அமக்கலமாக பண்ணுவாங்க. நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அடுத்தது 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவையே தரக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த துலா ராசிக்கு 2, 3, 4 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால், மே 2, 3, 4 ஆகிய தேதியில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். மற்றபடி நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த துலா ராசிக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரமாகத்தான் இது அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.